like I'm floating. Can't break out, I've got to see. So guys, welcome back to my channel. So channel ku sanda markama channel subscribe பண்ணி வெச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ வீடியோ போட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒர்க் வேறு லோடு ஓவர் ஆயிடுச்சுங்க. ஸோ அதனால தான் வந்து வீடியோ கொஞ்சம் டிலே ஆகிட்டே வருது. பட் டிலே ஆனாலும் பரவாயில்ல, இந்த வீடியோ ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிடுவேன். எப்படியும் இன்னும் ஒரு மாதமாக ஆகும் வீடியோ ஃபுல்லாக போட்டு முடிக்க சரிங்களா. அதனால தான் டிலே ஆகி வந்துகிட்டே இருக்குது ஓகேவா. சரிங்களா, இப்போ நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா போபால் போய் ரீச் ஆகிடுவோங்க. ரீச் ஆகிட்டு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிளம்பி போயிட்டுருப்போம். ஸோ அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா போபால் ரீச் ஆகிட்டு அடுத்த நாள் கிளம்பி போயிருப்போம். அங்கே இருக்கலாம் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணிட்டுலாம் ஒருத்தர் இருப்பார், நம்ம ஊருக்காரர் அங்கே இருப்பார். அவர் வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருப்பார். இவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஸோ போபாலில் போய் நைட் அப்படியே ஸ்டே பண்ணிட்டு அப்படியே அடுத்த நாள் காலையில் இருந்துச்சு நம்ம டெய்லி ரொட்டீனை வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க சரிங்களா. ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து வீடியோ பார்க்கலனாலும் உள்ளே போய் எல்லாத்தையுமே பார்த்துட்டாங்க. உண்மையாக நல்லா தான் இருக்கும் சரிங்களா. சரி ஓகே பிரதர், அப்படியே எனக்கு ரொம்ப நன்றி. ஸோ நம்ம ஊர்லேருந்து இங்கே வந்து இந்த அளவுக்குலாம் பண்ணி கொடுத்தது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லாம் என்ன சொல்கிறாரு? अपने गांव के हिंदी नहीं समझते? नहीं मतलब उनसे पूछना पंजाब में होकर जाओगे कि पंजाब वाली बोलना? पंजाब वालिया नो 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 दिल्ली से आगरा न्यू दिल्ली मनाली लद्दाख. ஓகே ஓகே பிரதர், முன்னாடி தான் இருக்கும் அந்த பேக். இந்த பேக் முன்னாடி தான் இருக்கும். இந்த பேக் தான் அடிக்கடி நம்ம எடுக்கணும் பண்ணணும், அதில் தான் இருக்கணும். यस लोकेशन लद्दाख. अच्छा लोकेशन वाला सिस्टम लगाया? नो नो फोन इज देयर. अच्छा 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 वो बताइएगा आपको भी इधर इधर जाना है. என்னடா சொல்றா? हां मैं अगर पंजाब से हां भैया நான் இப்படி போறவா? இப்படி போங்க இல்ல இப்படி கூட வளந்து போங்க. சரி ஓகே, இல்ல ஏறி போயிருங்க. அதான் இது நல்லா இருக்கு இந்த ரோடு. வாடா உட்கார்றா. லெஃப்ட் எடுத்து ரைட் இது நேரா ரைட். மேப் போடு. லெஃப்ட் பேர் ரைட் காட்டுது. மெயின் ரோட் பிடிக்கிறது காட்டுதா? சரி மெயின் அதான் மேப் படி. சிட்டிக்குள்ள போவோம். அதான் பெஸ்ட். ஏறா. ஓகே பிரதர், பாய், ரொம்ப நன்றி. நம்ம வீடு இதுதான் ரூமு. சரி ஓகே பிரதர், பையா பாய். ஓகே தேங்க்யூ. சரி ஓகேங்க. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே தான் வந்து நைட்டு வந்து நம்ம ஊர் உசிலம்பட்டியிலேருந்து இங்கே வந்து கடை வச்சுருக்காங்க போபாலில். எனக்குள்ளேயே நம்மளுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம அண்ணனோட ரைட்டா என்னடா விழுந்துட்டானா? ஐயோ எவனோ இடிச்சுட்டு போயிட்டான் ப்ரோடா. மயங்கி விழுந்துட்டானா? சின்ன பையனா? இருறா ஏய் இடிச்சிருக்காங்கடா. அந்த இருக்கு ஒரு கண்ணாடி நல்லா உடஞ்சிருக்கு. ஒரு இடிச்சிட்டு இந்த அங்கே ஒருத்தர் நின்றுருக்கான் பாரு, அவனை பிடிச்சிட்டாங்க பாரு. ஹாய். உன எலக்ட்ரானிக் கடை இருக்கான்னு பாடுறா, அப்படியே வாங்கிட்டே போயிடும். இந்தா கேளு, டக்குன்னு கேட்டு வா. என்னங்க போட்டுருக்காங்க? எலெக்ஷனுக்கு நிற்பாங்க போல, அவங்களுக்கு ஓட்டு போடுன்னு சொல்லி போட்டிருக்காங்க நம்மகிட்ட. சொல்ல காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ சேனலுக்கு புதுசாக மறக்காம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து போபாலை விட்டு கிளம்பிட்டோங்க. ஸோ போபால் விட்டு கிளம்பியாச்சு. ஸோ புதுசாக இருக்குன்னு சொல்கிறேன். நம்ம வந்து லடாக் ரைடில் இருக்கோங்க. இங்கே போடுறா டேய், டாக்ஸி மாதிரி போகிறடா. நம்ம வந்து லடாக் ரைடில் இருக்கோம். ஸோ லடாக் ரைடில் எங்கே இருக்கோன்னு வந்து பார்த்தீங்கன்னா போபாலில் இருக்கோங்க. மதுரையிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட வந்து நம்ம ஒரு 2000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கோம். அங்கேயும் டிராஃபிக்கு. அடுத்து நம்ம போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஆக்ரா போகணும். பட் இடையில வந்து ஏதாச்சும் ஒரு ரெஸ்ட்டை போட்டு அப்படியே வந்து கிளம்பணுங்க. இதுதான் நம்மளோட பிளானு. ஸ்ட்ரெயிட்டாடா?
இதுதான் நம்மளோட பிளானு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நைட்டு வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து ஸ்டே பண்ணிட்டோங்க. ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சவங்க, நம்ம ஊருக்காரங்க வந்து இங்கே வந்து தோசை கடை வச்சுருக்காங்க, சவுத் இண்டியன் மசாலா தோசை அப்படின்னு சொல்லி. சரிங்களா? அங்கே வந்து தோசை வந்து நல்லா சாப்பிட்டு, இங்கே போகும்போதும் வந்து அவங்களே வந்து சிக்கன்லாம் எடுத்து சமைச்சு சாப்பிட விட்டாங்க. சாப்பிட்டோம். அப்படியே ரூமும் ஃப்ரீயாக நமக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க. எல்லாமே இங்கே வந்து அவங்க பக்கத்தில் தெரிஞ்சவங்கறாங்க, எல்லாமே பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம டேரெக்டாக போபால் போயிட்டுருக்கோம். இது நாள் வரையும் நம்ம இவ்வளோ இதை கிராஸ் பண்ணி வந்திருக்கோம்ல, எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஆள் இருந்தாங்க. ஹெல்ப் பண்ணாமல் ஆள் இல்லவே இல்லை. எல்லா இடத்துலையுமே நம்ம ஹெல்ப் பண்ணாங்க. ஈவன் இந்த தெலுங்கானா ஸ்டேட்டுக்கெலாம் இந்த இட்டர்சின்னு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துலலாம் 4-5 பசங்க வெறும் பசங்களாம் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இந்த ரைடு. உண்மையிலே வந்து எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமா? எத்தனை மக்களை பார்க்குறோம், எவ்வளோ சாப்பாடெலாம் ஒன்று வித்தியாசமாக இருக்குது. தோசையெல்லாம் இங்கே 70 ரூபாங்க, 70 ரூபா, 150 ரூபா, 200 ரூபா அப்படி இருக்குது. ஸோ போபாலை விட்டு கிளம்ப போகிறோம். போபால் வந்து கிட்டத்தட்ட போபால்லேருந்து ஆக்ரா வந்து கிட்டத்தட்ட 580 கிலோமீட்டர் வருதுங்க. கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வருது. குவாலியர் வந்து ஒரு 350 கிலோமீட்டர் வரும். நம்ம எப்படியாவது இன்றைக்கி ஒரு பாதியை கவர் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு கொஞ்சம் கவர் பண்ணிடலாம். அப்படியே வந்து கரெக்டாக இருக்கும். அப்படி இருந்தால் தான் வந்து போக முடியும், இல்லாட்டி கஷ்டம்தான். சின்ன கொஞ்சம் தூரத்தில் வந்து ஹைவே வந்துடுங்க. ஸோ ஹைவே வந்துச்சுன்னா அப்படியே உள்ளே போயிடலாம். இப்படி லெஃப்டில் போனால் வல்லப்பா போகணும். ஜெயில் ரோடுங்கிட்டாங்க. இங்கிட்ட ஒரு ஜெயில் இருக்குது போலங்க, போபால் ஜெயில். ஐயோ, குவாலியர் இங்கேருந்து 400 கிலோமீட்டருங்க. ஸ்ட்ரைட்டாடா போயிடுவோமா? எதுவும் கேமரா இருக்கா? ஆஹா, ஏடா அது எல்லா ஊர்லேயும் நான் டிராஃபிக் மட்டும் பஞ்சமே இல்லாமல் இருக்குடா. இங்கே வர்றா அவனை பார்த்தியா? அது அப்படியே ஸ்ட்ரைட் ரோடாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ஹைவே வரல. ரோடு பயங்கரமாக இருக்கு பாருங்க. இங்கே தரமாக இருக்குல்ல ரோடு, சும்மா பக்காவாக இருக்குது. ரைட்டா? இங்கேயும் சிக்னல் போட்டிருக்கான்ல. ஸோ போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ், போபால் ஸ்டேஷன், அமிதா ரோட். ஒரு எவ்வளோ கலன்னு ரெண்டு ஃபுல்லாக பெல், லெதர் ஷூஸ். நல்லா ரைட்டா? போபாலில் எப்படி ஒரு ஏரியா பாருங்கள். இங்கே வர்றாடே, கூறு பத்து நிற்கிறான்டா. எங்க போபால் எப்படி ஒரு இடம் பாருங்க. ஏதோ பச்சாசேன்றாங்க, என்னன்னே தெரிய மாட்டேது. ₹100? ஆமாம், டிராஃபிக்குங்க. ஒன்றும் முடியல. நல்ல டிராஃபிக்குங்க போபால். உண்மையிலே சரியான டிராஃபிக்கு. உள்ள இன்டீரியராக போய்கிட்டு இருக்கு. அடுத்து நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா குவாலியர் தாங்க போயிட்டுருக்கோம். குவாலியர் போயிட்டு ஒரு அழகழகாக இருக்காங்க குட்டி பிள்ளையெல்லாம். குவாலியர் போயிட்டு அப்படியே ஆக்ரா. அநேகமாக இன்றைக்கிக்குள்ளே குவாலியர் போகணும். பார்ப்போம் எப்படின்னு. சரிங்களா? இன்றைக்கி நைட் ரைட் பண்ணிட வேண்டியது தாங்க, வேறு வழியே இல்லைங்க. நைட் ரைட் பண்ணால் தான் சரியாக இருக்கும்.
வந்தாச்சுங்க. அநேகமா சிட்டியை தாண்டிட்டு இருந்தா நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கும் சிட்டி அநேகமா. இன்னைக்கு வெளியே ஓடிடணும். இங்கே ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இது பார்த்திங்களா ஏர் கூலரு அது மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறையா இவங்களே செஞ்சு நிறைய 2000 3000 சொல்லி விற்கிறாங்க. நல்லா தான் இருக்கு. ஆனால் அதுவும் இதில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகணும் போலங்க. ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அப்படியே ஒரு ரைட் எடுத்துகிட்டு அப்படியே போகணும் போல. எப்படின்னு நீங்கள் தான் பார்த்தோம். குவாலியர் 430 கிலோமீட்டருங்க. அங்கே போயிட்டு அநேகமாக இன்றைக்கி வந்து நம்ம ஆக்ரா போகிறது ஒரு சில காரணங்களுக்காக எல்லாமே மாறி மாறி நடக்குது. ஓகேவா? இதில் ஒரு 100 கிலோமீட்டர் அதிகமாகும் இதிலேருந்து போனால். சாகர் வந்து ரோடு வந்து நல்லா நடத்தாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ரூட்டை வந்து நம்ம சூஸ் பண்ணல. இல்லாட்டி அந்த ரூட்டை சூஸ் பண்ணி வந்துக்கலாம். ஜெய்ப்பூர் இதில் வந்து ரைட் எடுக்கணும் போகிறாங்க. ராஜஸ்தான் இப்போ நம்ம போகிறது ரைட்லையா? பாடா ஹைவே வந்துருச்சுங்க. நான் கூட எங்கே ஹைவே இல்லையோன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். இந்த ஹைவே இப்போ இருக்க போதுன்னு தெரில. நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு ரயிலில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மேடு பள்ளமான ரோடாக இருக்கும். ஆனால் ஹைவே மாதிரி இருக்கும், ஆனால் மேடு பள்ளமாக இருக்கும். ஏண்டா அந்த ரைடு போகணுன்ற ஆயிரும். அந்த மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி சம்பவம் எதுவும் ஆயிடக்கூடாது. அதுக்காண்டி தான் சொல்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. ஸோ குவாலியர் 400 கிலோமீட்டர்ஸ். டைம் வந்து பார்த்திங்கன்னா 1:34 ஆயிடுச்சுங்க. 1:30. நான் சொன்ன மாதிரி ரோடு தான். அது போபால் முழுக்க இப்போ ரோடு தான் போகிறாங்க. இதான் குவாலியர் ஆத்தாடி 404 கிலோமீட்டர். குவாலியர் ஜெய்ப்பூர் 580, பயோரா 102. அங்கே நம்ம அந்த சாகர் அந்த இதில் போயிருந்தோன்னா ஒரு 100 கிலோமீட்டர் கம்மி. இதில் போகிறதுனால ஒரு 100 கிலோமீட்டர் கூட வருது. ஆனால் என்ன அதில் வந்து ரோடு வந்து கொஞ்சம் மோசமாக இருக்குனாங்க. பட் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரோடு வந்து இதாக தான் இருக்குது. 395 கிலோமீட்டர் இருக்குங்க. ஸோ போபால்லேருந்து குவாலியர் போகிற வழியில் ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்தை வந்து வெறும் இதுதான் இருக்கும் போல். இந்த மாதிரி ரோடு தான் இருக்கும் போல். ஃபுல்லாமே சிமெண்ட் ரோடு தான் கம்ப்ளீட்டாக. காற்று சரியாக அடிக்குதுங்க. நேற்று வெயில் வந்து அந்தளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. குளிரும் ஹாட்டும் கலந்த வெயிலாக தான் இருக்குது. சரிங்களா? டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1:50. டைமாக வந்து இன்றைக்கி நைட் ரைடு பண்ணாலும் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து குவாலியர் வந்து போயே ஆகணும். ஆல்ரெடி இட்ஸ் டூ மச் ஆஃப் ரேட்டு அப்படின்றப்ப வந்து ரைடை வந்து இன்னும் 10 நாளுக்குள்ளே முடிக்கணும். முடித்தா தான் கரெக்டாக இருக்கும். நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் வேகமாக பண்ணுவேன். நாட்கள் வந்து கொஞ்சம் தள்ளி போகுதுங்க. அவ்வளோதாங்க. அட் சேம் டைம் வந்து நான் வீடியோ வர தினமும் 5 o'clock கரெக்டாக போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அதையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் வந்து இந்த ரைடை வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்பவும் இது ஒரு இதாக கொண்டு போகாமல் கைகாலம் வலிக்குது. எல்லா பேருமே இங்கே பார்த்தேன்னு ஹெல்மெட் எவனுமே போடுறது இல்லைங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். அந்த வீடியோ நம்ம போட்டிருக்கனானே தெரில. உள்ளே போனால் போட்டு செக் பண்ணி பாருங்கள். அதை வந்து எனக்கு போடுறது கூட மனசு இல்லைங்க அந்த வீடியோலாம். ஏன்னா வந்து அப்படியே கண் முன்னாடி அப்படியே அந்த கேமராவை பார்க்க அப்படியே உடம்புலாம் ஆடிடுச்சு. அப்படி ஆக்சிடெண்ட்.
Hi, Bhaiya. भैया Hi. भाई Bye. चलो एक सेल्फी ले लो अभी इसके बाद Where are you from? Huh? देवरा Deavara நடா இவ்வளோ ஒரு ஊர் அப்படியே. This name is Johipur. ஆ இதரா நம்ம தான் யாருதுரா? நம்மது இல்லை அவன் இது கொடுக்குறேன் குடிக்க ஏய் எதுவும் கலந்து வச்சிருக்க போகிறான்டா. ஆ என்னடா சொல்றியா? எங்கேருந்து வரீங்க நிற்கிறேன் we are coming from தமிழ்நாடு. ம் ம் still nearly 2000. ஏய் எனக்கு வேணாம்டா. ஏன் நீ வாங்கிட்டேனா நான் உன்னை காப்பாற்றணும்ல. நியர்லி 2000 kilometers away. காலத்துக்கு हाँ फोटो हाँ टेक इट वे फ्रंट कैमरा ब्रो दिस इज माय आईडी यूट्यूब आईडी दिस इज माय इंस्टाग्राम आईडी बोथ आर सेम मैक दिनेश या you tag me, I will post me in the story. Okay? पोस्ट अच्छा हमारी भाषा समझ नहीं आ रही यार ये रहा सुन रहा. अच्छा பாட்டு கேட்டுட்டு इनके आईडी का है हाँ this is the Insta ID. Do you know understand English? कम some okay. Now I am traveling to Gwalior to Agra. We are traveling to Ladakh. ग्वालियर से आगरा आगरा से मनाली मनाली से Ladakh. What is your age? age आपका उम्र क्या है उम्र 15-16 என்னடா சொல்கிறேன்? 15 You are studying school. ம் काम காம்னா என்னது काम कर என்ன கேட்டீங்க You are studying school ने நான் வேலை பார்க்குறேன் வேலை பார்க்குறாங்களா? काम हाँ काम करता हूँ हाँ ठीक है உட்கார் உன்னை போம்டா. मैक दिनेश नाट मैक दिनेश डी सी क्या मतलब हड्डी में लग नहीं जाए हाँ वो मतलब या நீ எல்போ கார்டு இது எங்க ஐஃபோன் உன்ட்ட தான்டா கொடுத்தேன் இல்லையா? யா தட் இஸ் வாட் மீ क्या है वो क्या சண்டை போட்டுருக்காங்கடா. ஓகே பையா லெட்ஸ் சி. ஆ நைஸ் டு மீட் யூ சி யூ ஆல். ஓகே ஓகே வா உட்கார். நான் கூட வந்து டப்புன்னு நின்றுனேன். ஆறா எவனும் தகவல் சொல்லி வந்து நின்றேன் நினச்சிட்டேன். बाय ஓகே பையா பாய். ठीक है भाई. குவாலியரை விட்டு அப்படியே வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தாச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 kilometers தள்ளி வந்தாச்சு. ஏன்னா வெயில் வேறு சுள்ளுன்னு அடிச்சிருச்சா, அதான் அப்படியே கேமரா ஆன் பண்ணல. நானும் அப்படியே ரிலாக்ஸாக ஓடியான்ட்டேன். சரிங்களா? ஸோ வர்ற வழியில் வந்து இந்த பையாக்கெல்லாம் பார்த்தோம். அப்படியே பையாக்கள்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு பல்சரில் வந்து டக்குன்னு வந்து நின்றாங்க. இது அடியால் மாதிரி கடைசியில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க பையாஸ்லாம். சரிங்களா? குட்டி பசங்க எல்லாம். இப்போ வந்து நம்ம கரெக்டாக இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 300 kilometers இருக்குங்க. நம்ம ப்ளூ ஏஞ்சல் வந்து கிட்டத்தட்ட 40,000 kilometers ஓடிடுச்சு. இது இங்கே வந்து போய் இங்கே டெல்லியில் போய் ஒரு சர்வீஸ் விடணும், ஒரு ஆயில் சர்வீஸ். ஆயில் சர்வீஸ் விட்டால் தான் சரியாக இருக்கும். ஸோ இப்போ என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போபாலேருந்து கரெக்டாக வந்து ஒரு 120 kilometers தள்ளி வந்தாச்சுங்க. இடையில வந்து கொஞ்சம் வெயிலா, அதனால் கொஞ்சம் சாப்பிட்டனால கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு. அதனால் அதை எதுவும் பேச முடியல. எல்லாமே ஒரே மாதிரி தாங்க இருக்குது. இதே மாதிரி காடு புகை மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து சாகர் டு ஜான்சி டு ஆக்ரா டு டெல்லி டு லே டு லடாக் இதை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? நான் வந்து வித்தியாசமாக வந்து என்ன பண்ணேன், போபால் வந்து சிட்டி ஏரியா, அதே மாதிரி போபால் டு இப்போ வந்து குவாலியர் போகிறோம். ஸோ இப்படி போனோம்னா கிட்டத்தட்ட ஒரு 100 kilometers வந்து அதிகம். அட் த சேம் டைம் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க வந்து இங்கே இருந்தாங்க. அதனால் வந்து நைட்டு ஸ்டே ஃபுட்டு எல்லாமே அவங்களே பார்த்துக்கிட்டாங்களா. அதனால் இப்போ வரையும் நான் மேக்ஸிமம் வந்து எல்லாமே வந்தது ஃபுல்லாமே மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் நம்ம ஹெல்ப் பண்ண நம்மளுக்கு
ஹெல்ப் பண்ணி தான் நான் வந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். நிறையாவது எனக்கு ஸ்டேலெல்லாம் நிறைய காசு வந்து மிச்சமாச்சு. அதெல்லாம் வந்து ஃபைனலாக வந்து இந்த எல்லா வீடியோவும் முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஓகேவா? இப்போ வந்து கரெக்டாக குவாலியருக்கு இன்னும் கரெக்டாக வந்து 282 கிலோமீட்டருங்க. அநேகமாக வந்து இன்றைக்கி வந்து ஆக்ராவுக்கு வந்து நைட் ரைடு பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். குவாலியர் முடிச்சுட்டு இன்றைக்கி நைட் ரைடு பண்ணலான்ற ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆமாம், ஏன்னா அதுவும் அவங்க ஆக்ரா வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோமீட்டர் வருது. நைட் ரைடு பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிங்களா? ரோடுமே நல்லா தான் இருக்குது. நான் குவாலியர்னா 282 கிலோமீட்டர்ஸ், எப்படி ஒரு 7, 8, 9 மணிக்கெலாம் போயிடுவோம். அதை தாண்டி போவோம். நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸ்டே டியூன். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு தெரியல. ஒவ்வொன்றா வந்து பேசிக்கிட்டே வரேன். ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டாக பேசிக்கிட்டே போகலாம், ஓகேவா? ஓகேங்க. லாரி கவுந்து போய் கிடக்கு. தூக்கத்தில் வந்து விட்டான் போல். இந்த சைடு வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாமே லாரி தாங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த விளாகை ஃபுல்லாமே, என் விளாக் எல்லாமே எடுத்து பாருங்களேன். கரெக்டாக அந்த ஹைதராபாத்தை தாண்டி முக்கால்வாசிக்கிட்டு லாரி தான் ஓடுதை தவிர்த்து வேறு எந்த வண்டியும் இங்கிட்டு ஓட கிடையாது. ஒரு கருப்பாக ஏதோ குட்டி வச்சுருக்காங்க. லாரி, டிராக்டர் ஓடுது, காரு 1-2 போதுங்க. பைக்கெல்லாம் ஒரு ரொம்ப பெரிய பைக்கெல்லாம் இங்கே இல்லை. R15, RS 200 அந்த மாதிரி பெரிய பைக்கெல்லாம் இங்கே அவ்வளோவா கிடையாது. நான் பார்த்த வரையும் எல்லாமே சின்ன சின்ன வண்டி தான். லாரி தான், வீட்டுக்கு லாரி வச்சுருப்பாங்களா என்னன்னு தெரியல. அவ்வளோ லாரி இந்த சைடு ஃபுல்லாக அவ்வளோ இனத்தை தான் ஏற்றுவாங்க, இனத்தை தான் இறக்குவாங்கன்னு தெரியல. இவ்வளோ லாரி ஓடுதுங்க. இங்கே பாருங்களேன், ஒன்றா பார்த்துக்கிட்டே வாங்க. அந்த விளாகை ஃபுல்லாகவே ஆப்போசிட்டும் சரி இங்கிட்டும் சரி. பஸ்ஸுன்னு நீங்கள் ஒன்றோட பார்க்க முடியாது, எல்லாமே லாரி தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோயில் நிறையாவது பார்த்துட்டேங்க. நான் வர்ற வழியில் எல்லா ஒரு 2-3 கோயில் பார்த்தேன். இந்த மாதிரி தூண் வச்சு கூம்பு வச்சு. மேபி உங்களுக்கு இது அந்த ஸ்டைல் தான் கோயில் தான் அங்கே ஃபேமஸ் போல். ஆனால் நீங்கள் இன்னொன்றுங்க, ஆனால் போபால் சைடு வர்றீங்கன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். போபாலில் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் போலீஸ் இருப்பாங்க. டிராஃபிக் போலீஸ் பிடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபாக் லைட்டு மாட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அட் த சேம் டைம் வந்து சைலன்சர் இருக்கக்கூடாதுன்னுவாங்க. பட் நான் வந்து நேற்று அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இந்த மாதிரி தான் வண்டியை வந்து டூருக்காண்டியே ரெடி பண்ணியிருக்கோங்க. அதுக்காக நம்மளை எதுவுமே சொல்லலை. அதனால் வந்து விட்டாங்க அப்படியே. லாரி கவுந்து போய் கிடக்கு. தூக்கத்தில் வந்து விட்டான் போல். இந்த சைடு வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாமே லாரி தாங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த விளாகை ஃபுல்லாமே, என் விளாக் எல்லாமே எடுத்து பாருங்களேன். கரெக்டாக அந்த ஹைதராபாத்தை தாண்டி முக்கால்வாசிக்கிட்டு லாரி தான் ஓடுதை தவிர்த்து வேறு எந்த வண்டியும் இங்கிட்டு ஓட கிடையாது. ஒரு கருப்பாக ஏதோ குட்டி வச்சுருக்காங்க. லாரி, டிராக்டர் ஓடுது, காரு 1-2 போதுங்க. பைக்கெல்லாம் ஒரு ரொம்ப பெரிய பைக்கெல்லாம் இங்கே இல்லை. R15, RS 200 அந்த மாதிரி பெரிய பைக்கெல்லாம் இங்கே அவ்வளோவா கிடையாது. நான் பார்த்த வரையும் எல்லாமே சின்ன சின்ன வண்டி தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோயில் நிறையாவது பார்த்துட்டேங்க. நான் வர்ற வழியில் எல்லா ஒரு 2-3 கோயில் பார்த்தேன். இந்த மாதிரி தூண் வச்சு கூம்பு வச்சு. மேபி உங்களுக்கு இது அந்த ஸ்டைல் தான் கோயில் தான் அங்கே ஃபேமஸ் போல். முன்னாடி ஒரு ஃபார்ச்சுனர் போலுங்க, ஒரு யூபி வண்டி. இதில் தீயா வேறு அந்த டிரைவர் எது ரேசரானான்னு தெரில, சும்மா தீயா வெட்டி போகிறாப்புல. சரியான வரட்டு ஒரு சர்வீஸ் ரோட்டில். ஏய், ஒரு சிங்க விட்டு போயிட்டு இருக்காங்க. டேய், ஒரு லோடவே ஏற்றி போயிருக்காங்க அவரு. ஏங்க 2 லோடு லாரி பொருளை இந்த ஒரு டிராக்டரில் ஏற்றி தான் அப்புறம் கீழே கவுந்து கிடக்குறது. ஸ்டில் 240 கிலோமீட்டர்ஸுங்க. இவ்வளோ மாடு மேயுது. பூரா விவசாயம் பண்ணி அறுத்துட்டாங்க. கோடை காலம்ன்றனால நம்ம ஒரு ஜனவரி பிப்ரவரி மந்த்லாம் வந்துருந்தோம்னு வச்சுக்கோங்க, அப்படி இருந்தாலும் சில் கிளைமேட்டாக இருந்துருக்கும்.
சரி ஓகேங்க, இந்த vlog வந்து இதோட வந்து எண்ட் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஆல்ரெடி வந்து இதுவே லென்த்தியாக தான் போயிருக்கோம். ஒன்றா வந்து வந்துக்கிட்டே இருக்கும். டெய்லி 5 o'clock ஈவினிங் வந்துகிட்டே இருக்கும் லடாக் வீடியோ சரிங்களா. நீங்களும் மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ வந்து பாருங்கள் ஓகேவா. Another night, bye from Dinesh. Tata, bye bye, see you.